முக்கிய தொகுப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு மாநாட்டில் வெறும் தேர்தல் வாக்குறுதிகளா? 15க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள், அதுவும் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழக அரசு ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் முதல் மாநாடு, அதுவும் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. இந்த மாநாடு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு முதலீடுகள் வரவுள்ளன, எந்தெந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகின்றன, அதன் மூலம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகமானது ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் முதலீட்டாளர்களை நோக்கி எடுத்துள்ள இந்த நடவடிக்கை வெறும் தேர்தல் வாக்குறுதிகளா அல்லது உடனடி செயல்பாடுகளா என்று மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு மாநாட்டில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. அதன் மொத்த முதலீட்டு மதிப்பு 67,452 கோடி. இதன் மூலம் 1,06,998 வேலைவாய்ப்புகள் தமிழர்களுக்கு உருவாகும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் ஒப்பந்தங்களில் பங்கேற்றுள்ளது. அதில் அமெரிக்காவை சேர்ந்த சூப்பர் மைக்ரோ நிறுவனமும், ஸ்ரீலங்காவை சேர்ந்த மாஸ் இந்தியா நிறுவனமும், ரஷ்யாவை சேர்ந்த ஸ்பர் பேங்க், ஜெர்மனியை சேர்ந்த டைம்லர் பிளிட்சர், ஜப்பானை சேர்ந்த JKK, பிரான்சை சார்ந்த செயின்ட் கோபைன் போன்ற பல முன்னணி நிறுவனங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 2036க்குள் 1.5 டிரில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்த்துவதுதான் தமிழக வெற்றிக் கழக அரசின் இலக்கு என்று கூறியுள்ளார். கடந்த ஆட்சி காலங்களில் ஊழல் மற்றும் அனுமதி பெறுவதில் தாமதம் காரணமாக பல முதலீட்டாளர்கள் தமிழகத்தை விட்டு வேறு மாநிலங்களை நாடியதாக புகார்கள் உள்ளன. முன்னாள் தமிழக அரசின் மீது ஊழல் புகார்கள் என குற்றச்சாட்டுகள் பல இருந்தாலும் சுமார் 15 வெவ்வேறு நாடுகளில் இருந்து 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகியிருக்கின்றன. முதலீட்டாளர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது உள்ள நம்பிக்கையும், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மீது உள்ள அன்பும் இந்த வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றியடைய காரணமாகும். தமிழகம் மற்றும் உலகளாவிய அரசியல்களின் முக்கிய தொகுப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஸ்டம் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.